வெல்கம் டு டிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 10 குவிக் சம்ஸ் அப்படிங்கிறதுல மென்சுரேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல உள்ள பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். ஓகேங்களா, ஆஃப் ரேடியஸ். என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஒரு கோளத்தின் மேற்பரப்பு பரப்பளவை கண்டறிய. அருகில் முழு எண்ணுக்கு சரி செய்யும். அப்ராக்சிமேட் டு தி இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 2 இன்டிஜர்ஸ். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா பையோட வேல்யூ 22/7 சொல்றாங்களா? சரி, ஓகே. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். Surface area of sphere which is equal to 4 pi r square. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 4 into பையோட வேல்யூ என்ன? 22/7 into r square என்ன? 6.5 into 6.5. சரியா? which is equal to எனக்கு 22 into 4 என்னப்பா வரும்? 88 into 65 into 65 நான் மல்டிப்ளை பண்ண போறேன். பட்டர்ஃப்ளை மெத்தட்ல மல்டிப்ளை பண்ண போறேன். 6 5 நான் இந்த மாதிரி எழுதிக்க போறேன். சரிங்களா? சோ 5 5 சார் என்னப்பா 25. ரெண்டு எங்கேயே வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 6 5 சார் 30, 6 5 சார் 30. ரெண்டையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன நம்பர் கிடைக்கும்? 30 30. ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 60. இந்த கேரி ஃபார்வர்ட் 2 அப்ப 6 மிச்சதுக்கு. அப்ப 6 6 16 36 பிளஸ் 6 42. சோ அப்ப இந்த எனக்கு என்ன வருது? 42.25 டிவைடட் பை 7 இருக்கா? சரி, ஓகே. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க இத மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, அப்படி இல்லனா 7 ஆல டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி. நீங்க ஏதாவது என்ன பண்ணிக்கலாம்? இத 7 ஆல கேன்சல் பண்றேன். என்ன வரும்? 6 7s are 42. 0.037 are 21. 6.03 வருதா? ஓகே. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 603 88 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 3 8s are 24, 6 8s are 48, 4 2 8 4. அப்ப 4 6 10 8 4 12 13. என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாமா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6.03 தானே. அப்ப எனக்கு என்ன வரும்? 530.64. அப்ப எனக்கு நியர்பை இருக்கிறது 530.64ல 531. அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம் நம்ம எல்லாரும் எந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் இத நான் மல்டிப்ளை பண்ணா 6.3 னே வச்சுப்பேன். ஓகேங்களா? பட் 03 போனா எனக்கு என்ன அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 5 solid cubes each of volume. நம்ம இத ஆல்ரெடி பாத்துறோம்லப்பா. 5 solid cube இருக்கு. 1 2 3 4 5. 1 2 3 4 5. அதோட என்ன சொல்றாங்க? 21600. அப்ப a cube equal to இது அப்படினா, அப்ப a equal to எனக்கு என்னப்பா வரும்? 60 அப்படினு கிடைக்கும். ஆனா இது 5 நான் சேர்த்தா என்ன பண்ண போறேன்? கியூபாய்டா பண்றனால இங்க எனக்கு என்ன இருக்கும்? இங்க 60 60 60 60 16 ன்னு எனக்கு என்னமா இருக்கும் இந்த இடத்துல? 300 இருக்கும். சரியா? இங்க ஒரு 60. சோ என்ன அப்படினா இங்க ஒரு 60. சோ அப்ப என்ன கேக்குறாங்க? lateral surface area. lateral surface area ஃபார்முலா என்னப்பா? lateral surface area 2h into l plus b. அப்ப 2 into 60 plus 360 which is equal to 120. 120 into 360. சோ அப்ப எனக்கு என்ன வரும்னா 12 into 36. 2 6 are 12. 1 6 3 2 6 6 12 13 1 4. சோ அப்ப எனக்கு என்ன வருது? 432. அகைன் இந்த ரெண்டு 0 இருக்கு இல்லையா? சரி, அப்ப என்னப்பா ரைட் ஆன்சரா இருக்கு? ஆப்ஷன் B is the right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. A cylinder has its radius reduced by 20% while its height is increased by 40%. இந்த மாதிரி மாடல் சம்ல பார்த்தோமா? அதாவது ரேடியஸ்ங்கிறது r ஸ்கொயர். அப்ப ரெண்டு டைம் வரணுமா? அப்ப நான் என்ன பண்றேன்? reduced by 20% இருக்கனால இங்க என்ன போடுறேன்? 100. இங்க என்ன வரும்? 80. இங்கே அதே மாதிரி 100. இங்க என்ன வரும்? 80. அதுக்கப்புறம் ஹைட் எவ்வளவுப்பா இன்க்ரீஸ் ஆகுது? 40%. அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? 100. இங்க என்ன போட போறேன்? 140. சரியா? சோ 0 0 0 0 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க கேன்சல் பண்ணனால தாராளமா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ எடுக்கிறதுக்கு. பட் நான் 100ல இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 2 3 1000 வச்சுக்கிறேன். இங்க 8 8 64. ஓகே. So 8 8 64. 64 into 14. 64 into 14. அப்ப 4 4s are 16. Reduced by 20%. Okay. 6 4s are 24. 1 4 28 29. 89.6. அப்ப எனக்கு 896 கிடைக்குதா? அப்ப ஓவராலா 1000ல எனக்கு எவ்வளவுப்பா ரெடியூஸ் ஆயிருக்கு? 104. எதுல இருந்து? 1000ல இருந்து. அப்ப இன்டு 100 அப்படின்னு சொல்லி போட போறோம். அப்ப 0 0 கேன்சல். இங்க எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 10.4%. ஆப்ஷன் பி. 10.4% டிக்ரீஸ். அதாவது இங்க இருந்து எனக்கு என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா டிக்ரீஸ். எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? இதுல இருந்து நம்ம செக் பண்றோம். இல்ல சார் நான் அப் டு தி ரேஷியோ வரைக்கும் நான் போடுறேன் அப்படின்னா நீங்க எப்படி போடலாம் அப்படின்னா
5 4 5 4 5 7 ஓகேங்களா 5 4 5 4 7 ஏன்னா 100 80 100 80 100 140 இதுதான் அதோட ரேஷியோ அப்ப 5 5 are 25 25 into 125 4 4s are 16 16 into 7 6 7s are 42 16 6 7s are 40 அப்ப 1 1 2 அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு 13 அப்ப இதுல இருந்து 120 நம்ம தனியா பார்ப்போம் பட் நமக்கு இந்த மாதிரி 1000 இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100 1000 வந்துச்சுன்னா என்ன இருக்கும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த மாதிரி 1000 எடுத்துக்கிறதுக்கான ரீசன் அதுதான் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க என்ன கொடுக்காங்க வால்யூம் ஆஃப் 3 கியூப்ஸ் திண்ம உலோகத்தில் செய்யப்பட்ட 3 கன சதுரங்களை கன அளவாக முறையே ஓகேங்களா 3 அதாவது என்ன சொல்றாங்க 3 கியூப் வால்யூம் ஆஃப் 3 கியூப்ஸ் 1 2 3 3 கியூப் பிளஸ் பிளஸ் என்னாவது ஃபர்ஸ்ட் இது 789 அடுத்தது பாத்தீங்கன்னா 865 அடுத்தது பாத்தீங்கன்னா 1721 சரி அந்த 3 கியூப் இருக்கு ஆஃப்டர் மெல்டிங் ஆல் தி 3 a solid cube was made of them find the length of the edge of new cube ஓகேங்களா என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது மூணையும் நான் என்ன பண்றேன் உருக்கி இது மூணையும் நான் உருக்கி என்ன பண்றேன் ஒரே கியூபா பண்றேன் சரியா கியூபாய்டு சொல்லல எல்லாமே கியூப் கியூப்னா எனக்கு என்ன ஆல் 3 sides are equal அப்படிங்கிறது வருமா அதனால என்ன பண்றேன் இந்த 3 கியூபையும் உருக்கி ஒரே கியூபா பண்றேன் அப்ப இதோடைய வால்யூம் தான் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இதோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்குமா ஆனா இது அவங்க வால்யூமே கொடுத்திருக்காங்க என்னப்பா கொடுத்திருக்காங்க வால்யூம்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா அப்ப நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் பண்ணிக்கலாமா என்ன இருக்கு சரி ஓகே 1 6 9 6 15 1 போட்டுக்கலாமா ஓகே 3 9 9 8 17 7 போட்டுக்கலாமா அப்ப 8 8 16 16 23 3 ரெண்டு போட்டு எனக்கு என்ன இருக்குன்னா 3 அப்ப எனக்கு என்ன வருது 3375 தான் இதோடைய வால்யூமா இருக்கும் சரிங்களா ஓவரால் கொள்ளளவு அப்ப வால்யூம் ஈக்குவல் டு a கியூப் போட்டுக்கலாமா நியூ கியூப்க்கு அப்ப கியூப் தான் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன் லாஸ்ட் நம்பர் 5 இருக்கு லாஸ்ட் 3 நம்பர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிட்டா லாஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 1 மட்டும் தான் 3 மட்டும் தான் இருக்கா 3 குள்ள இப்ப பெர்ஃபெக்ட் கியூப் என்ன இருக்கு அதாவது எப்படிப்பா 3375 இது கியூப் ரூட் பார்க்கணும் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 5 அப்ப 5ல தான் முடிய போகுது அதுக்கப்புறம் கியூப்னால 3 நம்பருமே அடிச்சிருங்க ரிமைனிங் என்ன இருக்கு 3 இருக்கா அதுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நியர்பை இருக்குது 1 அப்ப எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 15 சோ அப்ப சைடு தானே சார் 15 அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு அது கியூபுங்கனால என்ன அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்ப இதுவும் 15 இதுவும் 15 இதுவும் 15 அவங்க லென்த் ஆஃப் த ஹைட் ஆஃப் த எட்ஜ் கேக்குறாங்க அப்ப அதுவும் எனக்கு என்னதான் 15 தான் கிளியர் எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஓகே இந்த லாங்கஸ்ட் டயகனல் ஆஃப் த கியூப் ஓகேங்களா ஒரு கியூப் இருக்கு அந்த கியூப்ல என்ன சொல்றாங்க லாங்கஸ்ட் டயகனல் ஓகேங்களா லாங்கஸ்ட் டயகனல் சோ லாங்கஸ்ட் டயகனல் எப்பவுமே எனக்கு என்ன அப்படின்னா a√3 which is equal to 15 எனக்கு டயகனல் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா a√3 அப்ப a√3 equal to 15 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இப்போ என்ன கேக்குறாங்க then the total surface area of the cube total surface area of the cube formula என்ன 6a square total surface of the area formula என்னப்பா 6a square சோ அப்ப என்ன போட போறேன் a யோட வேல்யூ நமக்கு என்னப்பா இருக்கும் அப்ப a equal to 15/√3 இருக்குமா அப்ப நான் என்ன பண்ண போறேன் 6 into 15 into √3 and into 15/√3 சோ அப்ப என்ன வருது 6 into 15 into 15/3 போட்டுக்கலாமா எனக்கு என்ன அப்படின்னா √3 into 3 அப்ப 3 இங்க கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 5 5 6 are 30 30 into 15 450 the right answer is option C 450 is the right answer okayங்களா clear yes next one பார்க்கலாமா next one okay the ratio between the perimeter and the length of the rectangle is 3:1 if the area of the rectangle is 180.5 cm square then what is the breadth of the rectangle okay நான் என்ன சொல்றேன் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு அதன் நீளத்துக்கும் உள்ள விகிதத்துக்கும் 3:1 ஆகும் ஓகேங்களா அப்ப perimeter divided by length which is equal to என்னப்பா சொல்றோம் 3/1 3:1 ஓகேங்களா சோ அப்ப பெரிமீட்டர் உடைய ஃபார்முலா என்ன 2 into l plus b இங்க நமக்கு என்ன இருக்கு லெந்த் மட்டும் இருக்கா அப்ப நான் என்ன பண்ண போறேன் 3/1 போட்டுக்கலாமா சரி அப்ப அகைன் என்ன வருது 2l plus 2b which is equal to 3l என்ன பண்றேன் இந்த 2 வந்து உள்ள காமனா எடுத்துட்டு போறேன் சோ அப்ப இந்த 2l அங்க போயிச்சுனா என்ன -2 லா மாறுமா அப்ப 2b which is equal to l அப்ப என்ன போடலாம் அப்படினா l சரிங்களா l by b which is equal to 2/1 l by b which is equal to 2/1 நமக்கு இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ என்ன சொல்றாங்க ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்னப்பா சொல்றாங்க 180.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியாவுடைய ஏரியா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 180.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியா ஈக்குவல் டு
எல் இன்டு பி தான் எனக்கு என்னவா இருக்கு 180.5 இருக்கு. சரியா? ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்ன 2 2x into x which is equal to 180.5. அப்ப x ஸ்கொயர் equal to 180.5 by 2 தானே போட போறேன். அப்ப என்னப்பா வரும் 9 2s are 18 0 2 5. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 90.25 அப்படிங்கிறது கிடைக்குமா x ஸ்கொயருங்கிறது. ஸோ அப்ப x is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90.25. சரிங்களா? அப்ப எனக்கு 90.25 ஸ்கொயர் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு 5 ஓட ஸ்கொயர் எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். 5 ஸ்கொயர்னா என்ன 25. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பாருங்க 5 ஸ்கொயர் ஈக்குவல் 25 அதே 15 ஸ்கொயர்னா என்ன வரும் 5னால எல்லா நம்பருமே கடைசி எனக்கு என்ன நம்பர் தான் இருக்கும் 25 தான் இருக்கும். 25 போட்டுக்கிறேன். பட் இங்க 1 இருக்கனால 1 into 2. அடுத்து பாத்தீங்கன்னா 25 இங்க 25 இருக்கு 2 into 3. அதே மாதிரி 55 எழுதுறேன். 55 என்ன 25 தான். பட் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு அதுக்கு அடுத்த நம்பர் 5 6 are 30. அப்ப இங்க 19 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னா 9 into 10 தானே வரும். ஸோ அப்ப 9.5 தான் இதோடைய ஸ்கொயரோடைய ஆன்சர். ஸோ அப்ப என்னவா 9.5 தான் எனக்கு என்னவா இருக்கு பர்த்தா இருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க பர்த் தான் கேட்குறாங்க. அப்ப 9.5. ஸோ அப்ப பர்த் which is equal to 9.5. லென்த் பாத்தீங்க அப்படின்னா 19 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A cylindrical rod has outer curved surface area. இதே மாடல் தானப்பா நம்ம எல்லா சீரியஸ்லயே ஒரு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாடல் சம்ஸ் இப்ப ரீசெண்டா NTPC அண்டர் கிராஜுவேட் நிறைய கேட்டிருக்கனால அடுத்து வர உங்களுக்கு எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதை மேபி கேட்கறதுக்கான பாசிபிள் அதிகம். சரியா? ஸோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சிலிண்டரோட என்ன சொல்றோம் அப்படின்னா அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன வருது 2πRh which is equal to 1100. அப்ப என்ன கேக்குறாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம ரேடியஸ் தான் கேக்குறாங்க. சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 2 into 22/7 into r தான் கேக்குறாங்க. r into h எவ்வளவு கொடுத்திருக்காங்க லெந்த் ஆஃப் தி ராட் 29 which is equal to 1100. சரியா? சோ இது 2 டைம்ஸ் இங்க பாத்தீங்கன்னா 1 டைம் இது 2 2s are 4 இங்க எனக்கு என்ன வரும் 25 அப்படிங்கிறது வரும். அப்ப r which is equal to 25 into 7 divided by 29. சரியா? அப்ப 25 into 7 எனக்கு என்னப்பா வரும் 175. அப்ப நான் என்ன பண்ண போறேன் 175 by 29. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா 175 இங்க நம்ம என்ன போடலாம் 29 போடலாமா? ஏன்னா எனக்கு எல்லாமே என்ன இருக்கு 8 5 6 4 தான் இருக்கு. அப்ப எனக்கு எல்லாமே ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போதும். நான் என்ன பண்றேன் 7 போட்டு பார்க்கவா 9 7s are 63 2 7s are 14 அதிகமா போகுது. அப்ப என்னன்னா 6 போட்டு பார்க்கலாமா 29 into 6 9 6 are 54 2 6 are 12 174 வருதா? சோ அப்ப எனக்கு என்ன வருது 6. அப்ப 6ல தான் அந்த ஆன்சர் வரணும். சோ அப்ப என்ன ஆன்சர் அப்படினா ஆப்ஷன் சி 6. இதோட ஆன்சர் என்னப்பா 6.03. 6.03. கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப். ஒரு ஈஸி சம் கொடுத்திருக்காங்க. ஈச் சைடு மெஷர்ஸ் 9 cm. சர்ஃபேஸ் ஏரியா கியூப் ஃபார்முலா என்னப்பா 6a ஸ்கொயரா. So அப்ப 6 into 9 into 9 அப்ப 81 into 6 என்ன ஆன்சர் வரும் 486. The right answer is option D. Clear? நார்மலா ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. ஓகே என்ன சொல்றாங்க one side of a right angle triangle. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் A B C ஓகேங்களா கொடுத்திருக்காங்க. சரியா? ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றொன்றில் 2 மடங்கு ஆகும். அதன் கர்ணம் 15 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேங்களா? கர்ணம்னா என்ன அப்படின்னா ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ் என்ன கொடுத்திருக்காங்க 15. நம்ம எழுதிக்கலாம் 15 சென்டிமீட்டர். அப்ப ஒரு சைடு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு எனக்கு என்ன இருக்கும் ட்வைஸா. அப்ப 2x நான் எடுத்துக்கிறேன். எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது x இது 2x எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சைடுங்கிறது x அப்படின்னா இன்னொரு சைடு எனக்கு என்ன 2xன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் தி ஏரியா கேக்குறாங்க. அப்ப ஏரியானா எனக்கு என்னப்பா ஃபார்முலா ஏரியா ஆஃப் a right angle triangle அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலா half into base into h height. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னா பித்தோகரஸ் தியரம் தான் இங்க ஹெல்ப் பண்ண போகுது. பித்தோகரஸ் தியரம் என்னப்பா opposite square plus adjacent square which is equal to hypotenuse square. சோ அப்ப opposite square ஏதோ ஒரு நம்பர். அப்ப 4x square ஏன்னா 2x the whole square plus x square which is equal to 15 square. அப்ப 5x square equal to 15 square தான் நான் என்ன பண்றேன் 15 into 15 வச்சுக்கிறேன். சோ அப்ப 1 இங்க என்ன வருது 3. சோ அப்ப x ஸ்கொயருக்கு பதிலா x is equal to √45 கண்டுபிடிச்சாச்சா? ஓகே இப்ப x is equal to √45 அப்படின்னா இங்க எனக்கு என்னப்பா வரும் x ஓட வேல்யூ √45
இங்க 2xங்கிறது 2 ரூட் 45. கிளியர்? எஸ். அப்ப ஏரியா ஈக்குவல் டு half பேஸ் வச்சா அப்ப என்ன பண்ண போறேன் half இன்டு பேஸ் எனக்கு என்ன இருக்கு ரூட் 45. h அதே மாதிரி இன்டு ரூட் 45 போடலாமா? அப்ப 2 2 கேன்சல் ரூட் 45 இன்டு 45 என்ன ஆன்சர் 45. ஆப்ஷன் B is the right answer. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. Find the volume of sphere having a diameter of 22 centimeter. ஓகேங்களா? அப்ப volume of sphere formula என்னப்பா? Volume of sphere formula 4/3 pi r cube. ஓகேங்களா? Volume of sphere formula என்ன? 4/3 pi r cube. Volume of sphere. அப்ப எனக்கு என்ன வருது 4/3 இன்டு பையோட வேல்யூ என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க எதுவுமே சொல்லல. அப்புறம் என்ன பண்ணலாம் 22/7 வச்சுக்கலாமா? ஓகே 22/7 இன்டு ஆர் கியூப். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் தான் என்ன கொடுத்துருக்காங்க 22 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆர் என்னப்பா ரேடியஸ் 11. சரியா? அப்ப என்ன பண்ண போறேன் 11 இன்டு 11 சரியா? நமக்கு 11 கியூபோட வேல்யூ தெரியும். 11 கியூபோட வேல்யூ என்னப்பா 1331 இன்டு 88 டிவைடட் பை 21. சரிங்களா? இன்டு 88 டிவைடட் பை 21. நம்ம வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லாம என்ன பண்ணிக்கலாம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க கரெக்ட் யுவர் ஆன்சர்ஸ் அப் டு 2 டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் இதை கேன்சல் பண்ணலாமா 121 is 21. ஸோ என்ன பண்ணிக்கலாம் 4 5 6 8 போடலாமா 4 1 4 is 4 2 4s are 8. அப்ப என்ன அப்படின்னா 4 ஆல டிவைட் ஆகுது. அப்போ 4 பாயிண்ட் இங்க எனக்கு என்ன இருக்கும் 4 இருக்குமா? அப்ப எனக்கு 1 2 அந்த மாதிரி வருமா? ஓகே. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 3 3 1 4 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 2 6 6 1 2. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 3 3 1. அதே மாதிரி 4 12 13 5. அப்ப 2 7 7 4 13 2 2 4 4 3 7 7 8 9. ஸோ இங்க ஒரு 5 5 5 7 5 5ல வருது ஆன்சர் 5 5 7. ஸோ அப்போ ரைட் ஆன்சர் இஸ் 5 5 7. ஓகே ஒரே நிமிஷப்பா. ஸோ நம்ம அப்ராக்சிமேஷன் கொடுத்துருந்தாலுமே ஜஸ்ட் மினிட் கவனிங்க. நான் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கவனிக்கல. சரியா? அப்ராக்சிமேஷன்ஸ் கொடுத்துருந்தாலுமே நமக்கு என்ன அப்படின்னா 88 இன்ட்டு 1331 டிவைடட் பை 37 சார் என்னப்பா 21. நமக்கு அப்ராக்சிமேஷன் கொடுத்துருந்தாலுமே எல்லாமே 5 5லேயே ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன அப்படின்னா ஓரளவுக்கு அது நியர்பை வேல்யூ வரைக்கும் நம்ம அதை எடுத்துட்டு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1331ல இருந்து 88 மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ 18 is 8 3 8s are 24 3 8s are 24 26 18 is 8 10. அப்ப 8 4 6 8 4 6 0 1. ஸோ அப்ப 8 12 10 11 7 1 1. அப்ப இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் 21ஆல நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா 117128 அதை நம்ம என்ன பண்ண போறேன் 21 5ஆல போடலாமா? அப்போ 21 into 5 எனக்கு என்ன வரும் 105 வரும் 121. அகைன் நான் என்ன பண்ண போறேன் 5ஆல தான் போட போறேன். அதுவும் எனக்கு 105 தான் வரும். சரிங்களா? அப்போ 16 வருதா? அடுத்து நம்ம என்ன நம்பர் போடுறோமோ அதான் ஆன்சரா இருக்க முடியும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணலாம் 21 இன்ட்டு 12 1. ஸோ அப்போ 21 இன்ட்டு 7 போடலாமா? 1 7 is 7 2 7s are 14. அப்போ எனக்கு என்ன வருது 7. ஏன்னா 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் 167க்கு மேல போயிடும். எனக்கு 162 தான் இருக்கு. அப்போ 147 இங்க 7 தானே வருது. அப்போ 5 5க்கு அப்புறம் 7 எங்கப்பா வருது? எஸ் இந்த ஒரே ஒரு ஆப்ஷன். இதுதான் நம்ம ஆன்சர். சரிங்களா? அதாவது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம எப்படி மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன 5577.52. கிளியர்? எஸ். ஓகே சரி. ஓகே ஸோ இந்த 10 questions இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்ததோட பார்க்கலாம். See you all.